கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பார்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் என்கின்ற ஆங்கில செய்தியின் தமிழாக்கத்தை கேட்கப் போகிறீர்கள். வியாக்கியானத்தின் கம்பிகள். வேதப்புரட்டு செய்தி எண் 5. இந்த வேதப்புரட்டு என்ன சொல்லுகிறது என்றால், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்லது போப் இன்று வானத்திலிருந்து அக்கினியை பூமியின் மேல் இறங்க பண்ணுவதில்லை என்று சொல்கின்றது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11-14 வசனங்கள். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளையுடையதாயிருந்தது. வலுசர்ப்பத்தைப் போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து, சாவுக்கேதுவான காயமாற சுஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து, மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி, பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டுமென்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. என் சகோதரர்களே, இது ஒரு வேத புரட்டு என்று நான் கூறுகிறேன். வேத வசனங்கள் தவறாக வியாக்கியானிக்கப்படுகின்றன. வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ண போவது போப்தான் என்று வேத வசனங்களோ அல்லது தீர்க்கதரிசியோ கூறினதில்லை. அதை செய்ய போவது அமெரிக்க ஐக்கிய தேசம் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கின்றது. அவள் 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் பொழுது ஜப்பானில் உள்ள ஹீரோஷிமா மற்றும் நாகசாகியின் மீது அந்த அணுகுண்டுகளை வீசிய போது அதை செய்தாள். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2 மிருகங்களை குறித்து பேசுகிறது. ஒன்று சமுத்திரத்திலிருந்து எழும்பினதும் மற்றொன்று பூமியிலிருந்து எழும்பினதுமாயிருக்கிறது. ஒரு மிருகமானது ஒரு வல்லமையை குறிக்கிறது. இந்த 2 மிருகங்களும் தீய சக்திகளாக இருக்கின்றது. சமுத்திரத்திலிருந்து எழும்பின அந்த முதல் மிருகம் பூமியின் மீதுள்ள ரோமன் கத்தோலிக்க திரள் கூட்டத்திலிருந்து எழும்பினது. 2வது மிருகமானது பூமியிலிருந்து எழும்பினது. அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. இங்கு அது என்று குறிப்பிடப்படுவது யார்? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 16 உள்ள ஸ்திரீக்கு உதவி செய்த அதே நபர்தான் அது. இருண்ட காலங்களில் ரோமாபுரியால் துன்புறுத்தப்பட்டு கிறிஸ்தவ சபையானது ஐரோப்பாவிலிருந்து 1620 மேஃப்ளவர் என்ற இடத்திற்கு தப்பி சென்று ஒரு புதிய நிலமாகிய அமெரிக்காவில் தரையிறங்கினர். அப்பொழுது அந்த நேரத்தில் அமெரிக்கா தரிசு நிலமாகவும் மற்றும் நாகரிகமற்றதாகவும் இருந்தது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ள அதுதான் இது. அது உலகத்தை வஞ்சிக்கிற அமெரிக்கா. முதலாவது 2ஆம் உலகப் போரின் போது அணுகுண்டுகளை கொண்டு ஜப்பானில் உள்ள ஹீரோஷிமா மற்றும் நாகசாகியின் மீது அக்கினியை இறங்க பண்ணி கிட்டத்தட்ட 1,60,000 ஜனங்களை கொன்றது. ரோமன் கத்தோலிக்க திரள் கூட்டத்திலிருந்து எழும்பின அந்த முதல் மிருகமானது ரோமாபுரியாக இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவள் தன்னுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் சிவப்பு வலுசர்ப்பமாகிய பிசாசினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது. இந்த வல்லமையும் அதிகாரமும் குடிக்கொண்டிருக்கிற நபர்தான் போப்பாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 13 உள்ள 2ஆம் அல்லது மற்றொரு மிருகமானது ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல 2 கொம்புகளை உடையதாயிருந்தது. மேலும் ஒரு வலுசர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்தது. அந்த 2ஆம் மிருகத்திற்கு வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணும்படியான வல்லமையை பெற்றிருந்தது. ஆனால் முதல் மிருகத்திற்கு அந்த வல்லமை இல்லை. வெளிப்படுத்தல் 13 உள்ள அது என்று குறிப்பிடப்படுகிறதனுடைய சுபாவங்கள் ஒரு வலுசர்ப்பத்தைப் போல பேசுகிறபடியால் அது ஒரு மிக சக்தி வாய்ந்த தேசத்தை குறிக்கிறது. ரோமன் கத்தோலிக்க சபையை போன்ற ஒரு மக்களால் ஆன ஒரு அமைப்பை உருவாக்கி அதிலே எல்லா மதங்களும் பங்கேற்கும்படி அது பரிந்துரைக்கிறது. இந்த மக்களால் ஆன ஒரு அமைப்பு அமெரிக்காவில் உருவாக்கப்படுகிறது.
இந்த மக்களால் ஆன ஒரு அமைப்பு அமெரிக்காவில் உருவாக்கப்படுவதுதான் மிருகத்தின் சொரூபமாக இருக்கிறது. அதுதான் உலக சபைகளின் சங்கம் என்று அழைக்கப்படுகிறது. யார் ஊழியம் செய்ய வேண்டும், யார் செய்யக்கூடாது என்ற உரிமத்தை தரவும், மேலும் எல்லோரும் ரோமன் கத்தோலிக்க சபையோடு இணைந்து கொள்ளவும் அல்லது அதில் இணைந்து கொள்ளாதவர்களை கொலை செய்யவும் அதற்கு வல்லமை உண்டு. அது தனக்கு முன் இருந்த மிருகத்தை தொழுது கொள்ளும்படி செய்ய முழு உலகத்தையும் வழிநடத்துகிறது. ஆகவே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் அது என்று இங்கு குறிப்பிடப்படுவது எந்த ஒரு மனுஷனையோ எந்த ஒரு சுவிசேஷகனையோ அல்லது போப்பையோ அது குறிப்பது அல்ல. அவர்கள் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுவதாக குறிப்பிடவில்லை. சகோதரன் பிரென்னாமை நான் இங்கு மேற்கோளிடுகின்றேன். மேற்கோள்: மிருகத்தின் முத்திரை 1959. மிருகத்துக்கு ஒரு சொரூபம் உண்டாக்கப்படுவதாக வேதம் கூறுகிறது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எண் எப்பொழுதுமே 13ஆக இருந்து வந்துள்ளது. அது 13 மாநிலங்களுடன் தொடங்கினது. 13 குடியிருப்புகள், 13 நட்சத்திரங்கள், 13 கோடுகள். 13 என்னும் எண் எப்பொழுதுமே ஒரு ஸ்திரீ. அவள் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் தோன்றுகிறாள். அது முதலில் ஆட்டுக்குட்டியாக இருந்தது. சாந்த குணம், பேச்சுரிமை, வழிபாட்டின் உரிமை போன்றவை. அதன் பிறகு அது வல்லமையை பெற்று அதற்கு முன்னிருந்த வலுசர்பத்தின் எல்லா வல்லமையுடன் பேசினது. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். ஜலத்திலிருந்து அல்ல, ஆனால் பூமியிலிருந்து. பின்னர் ஜனங்களின் திரட்சியும் மற்றும் அடர்த்தியும் தான் ஜலமாக இருக்கிறது. அப்பொழுது அமெரிக்காவில் மக்கள் இல்லாத இடமாக இருந்தது. மேலும் ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல அது 2 கொம்புகளை பெற்றிருந்தது. ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல 2 கொம்புகள், ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டியாக அல்ல. அது என்ன? அது நம்முடைய அமெரிக்கா எருதாக இருக்கிறது. நிச்சயம், பாருங்கள், அது அங்கே இருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல 2 கொம்புகள். ஆனால் அது என்ன செய்தது? முதலாவது, அது மத சுதந்திரத்தை பெற்றிருந்தது. ஒரு ஆட்டுக்குட்டி போல நடந்து கொண்டது. ஒரு ஆட்டுக்குட்டி போல பேசினது. ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், அது ஒரு பொழுதும் ஒரு வயதான செம்மறியாடாக மாறவில்லை. அது ஒரு ஆட்டுக்குட்டிதான். இந்த தேசம் வெறும் 150 வருடங்கள் பழமையானதுதான். உங்களுக்கு தெரியுமா? வெறும் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கிறது. ஆனால் பின்னர் ஒரு வலுசர்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்தது. அந்த சிவப்பு வலுசர்பம் சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. அணுகுண்டு மற்றும் ஹைட்ரஜன் குண்டு, அறிவும் புத்திசாலியுமான நாடாக இவை எல்லாவற்றையும் கொண்டும் தேசங்களை வஞ்சிக்கிறது. இன்று வேத புரட்டர்கள் கூறுகிறார்கள், அதாவது அநேக சகோதரர்கள், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் போப்பிற்குள் நிறைவேறும்படி காத்து கொண்டிருக்கிறதான இந்த நேரத்திலே அது ஏற்கனவே சுவிசேஷகன் பென்னியின் மூலம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று. நான் அவர்களை வார்த்தையை கொண்டு ஆராய்ந்து மேலும் அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்துள்ளேன். பென்னியின் மூலம் செய்யப்படுகிற அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் அது பொய்யான அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருக்கிறது. நாம் அந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிப்போம். பின்பு வேறொரு மிருகத்தை கண்டேன். இதற்கு முன்பு ஒரு மிருகம் இருந்தது. இதற்கு முன்பு இருந்த மிருகமானது ரோமன் கத்தோலிக்க சபை என்று தீர்க்கதரிசி கூறினார். வெளிப்படுத்தல் 13இல் உள்ள அந்த மிருகம் சாவுக்கு ஏதுவான காயமடைந்து ஆனால் மறுபடியும் பிழைத்து கொண்ட அந்த மிருகம், அது அஞ்ஞான ரோமாபுரியாக இருந்து தன்னுடைய வல்லமையை இழந்து ஆனால் போப்பின் ரோமில் மீண்டும் பெற்றுக்கொண்டது. ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல 2 கொம்புகளை உடையதும் மற்றும் வலுசர்பத்தைப் போல பேசினதுமான வேறொரு மிருகமும் இருக்கிறது. மேலும் அது முந்தின மிருகத்தின் எல்லா வல்லமையையும் நடப்பித்தது. இப்பொழுது இந்த மிருகம்தான் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ண போவதாக இருக்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள், அதை போப் தான் செய்வார் என்று. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அமெரிக்க ஐக்கிய தேசமாக இருக்கிறது. அதிலிருந்துதான் உலக சபைகளின் சங்கம் வரப்போகிறது.
அது முந்தின மிருகத்தின் சகல அதிகாரத்தையும் நடப்பித்து மேலும் ஒரு வலுசர்பத்தைப் போல பேசினது. அது பரிசுத்த ஆவியினால் அல்ல, ஆனால் பிசாசின் வல்லமையினால் பேசவும் சகல அதிகாரத்தை நடப்பித்தும் காண்பித்தது. மேலும் சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி அது செய்தது. மேலும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. அதுதான் ஈரோஷிமா மற்றும் நாகசாகியின் போடப்பட்ட அணுகுண்டுகள். இவைகளை கொண்டு தேசங்களை வஞ்சிக்கிற ஒரு மிக அறிவு சார்ந்த புத்தியுள்ள தேசமாக இது இருக்கிறது. ஆகவே என் சகோதரர்களே, வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ண போகிற இந்த மிருகமானது போப் அல்ல, அது அந்த கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் அல்ல, அது அமெரிக்காவா இருக்கிறது. இப்பொழுது நான் ஈரோஷிமா குண்டுவெடிப்பை நேரில் பார்த்த சாட்சியின் அறிக்கையை வாசிக்கின்றேன். திடீரென்று வானத்தில் ஒரு பிரகாசமான வெள்ளை இளஞ்சிவப்பு ஒளி தோன்றியது. அதனுடன் ஒரு இயற்கைக்கு மாறாக நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து உடனடியாக மூச்சு திணறும் வெப்ப அலை மற்றும் ஒரு காற்று வீசி அதன் பாதையில் உள்ள அனைத்தையும் அடித்து சென்றது. ஒரு சில வினாடிகளுக்குள் தெருக்களிலும் தோட்டங்களிலும் நகரின் மையத்திலும் இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கடுமையான வெப்ப அலைகளால் எரிந்தனர். பலர் உடனடியாக கொல்லப்பட்டனர். மற்றவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட தீக்காயங்கள் காரணமாக பயங்கர வேதனையுடன் கத்தி தரையில் கிடந்தனர். குண்டுவெடிப்பின் வழியில் அனைத்தும் நிமிர்ந்து நேராக நின்று கொண்டிருந்தன. சுவர்கள், வீடுகள், தொழிற்சாலைகள் மற்றும் பிற கட்டிடங்கள் அழிக்கப்பட்டன. மேலும் அந்த துகள்கள் ஒரு சூறாவளியில் சுற்றிலும் சுழன்று காற்றில் வீசப்பட்டன. டிராம் வண்டிகள் தூக்கி வீசப்பட்டன. மரங்கள் தீப்பிடித்து எரிந்தன. நெற்பயிர் பசுமையை இழந்தன. தானியங்கள் வைக்கோல் போல தரையில் எரிந்தன. அந்த குண்டு வெடிப்பின் மையத்திலிருந்து சுமார் 3 மைல் தொலைவில் உள்ள உயிரினங்களில் எதுவும் உயிருடன் இருக்கவில்லை. லேசாக கட்டப்பட்ட வீடுகள் அட்டையால் கட்டப்பட்டதைப் போல தரைமட்டமாக்கப்பட்டது. அதிசயமாக தப்பி பிழைத்தவர்கள் தாங்கள் ஒரு நெருப்பு வளையத்தால் சூழ்ந்திருக்க கண்டனர். இது என்ன நடந்தது என்பதற்கான பயங்கரமான விளக்கம். வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுவது ஒரு அதிசயமாயிருக்கிறது. அது 1945 அந்த குண்டுகளை போடும் பொழுது அதை செய்தது. உலக சபைகளின் சங்கமாகிய மிருகத்தின் சொரூபத்தை பூமியிலுள்ள ஜனங்கள் உண்டு பண்ணும்படி செல்வாக்கு செலுத்த தன்னை ஒரு உலக சக்தியாக பெயர் பெறும்படி அப்படி செய்தது. இன்றைக்கு அமெரிக்காதான் பூமியிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த தேசமாக இருக்கிறது. அவள் ஆயுதங்களிலும் இராணுவ பலத்திலும் தொழில்நுட்பத்திலும் மற்றும் நிதியிலும் சக்தி உள்ளவளாய் இருக்கிறாள். வேத புரட்டுகளை பிரச்சாரம் பண்ணுகிற இந்த சகோதரர்களும் அவர்களை பின்பற்றுகின்ற அநேகரும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பிசாசினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சத்தியத்திற்கு நேராக திரும்பி மனம் திரும்புவார்கள் என்றால் தங்களுடைய பிழையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். சகோதரர்களே, மனிதர்களும் ஸ்திரீகளும் இயேசுவோடு இருந்தனர் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி பெந்தெகோஸ்தே நாளில் தேவன் அனுப்பின அக்கினியைப் போல பூமியின் மீது இன்னும் ஒரு அக்கினி இறங்கும் நேரம் இருக்கப் போகிறது. இன்னும் ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கத்தோடு இன்னும் ஒரு அக்கினியை வானத்திலிருந்து அனுப்பப் போகிறார். அப்பொழுது உலகம் அறிந்து கொள்ளும் இந்த ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தனர் என்று. அதற்காகவே நாம் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வேத புரட்டு செய்தி எண் 6. சகோதரன் பிரென்னாம் கலசங்களையும் 7 எக்காலங்களையும் சர்பத்தின் அடிச்சுவடு மற்றும் 7 இடிகளையும் திறந்தார் என்று வேறொரு வேத புரட்டு கூறுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இப்பொழுது இந்த பொருளின் பேரில் மல்கியா 4:5-6 சகோதரன் பிரென்னாம் தாமே பேசும்படி நான் விடுகிறேன்.
இது போன்ற உபதேசங்களை முன்னிறுத்துகிற எவரும் தங்களுடைய உரிமை கோரலை ஆதரிக்க எந்த ஒரு அஸ்திபாரமான வேத வசனங்களும் மற்றும் தீர்க்கதரிசியின் செய்தியிலிருந்து எந்த ஒரு நேரடி மேற்கோள்களும் பெற்றிருக்கவில்லை. முதலாவது கலசங்கள் என்கின்ற காரியத்தை குறித்து பார்ப்போம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். சகோதரன் பிரென்னாம் கலசங்களை வெளிப்படுத்தினாரா? அப்படியென்றால் எப்பொழுது? உண்மையாகவே அவர் அதை வெளிப்படுத்தினாரா? எப்பொழுது வெளிப்படுத்தினார்? சகோதரன் பிரென்னாமே இங்கே பேசும்படி நான் விடுகிறேன். நான் பேசுவதை விட அவர் பேசுவது சிறப்பாக இருக்கும். சகோதரன் பிரென்னாம் கலசங்களை வெளிப்படுத்தவில்லை என்பதை நிரூபிக்க அவருடைய மேற்கோள் அவரை குறித்து வெட்கப்படுதல் என்கின்ற செய்தி 1965. அந்த கலசங்களையும் எக்காலங்களையும் சரியான இடத்தில் பொருத்துவோம். அப்படி செய்வேன் என்று நான் கூறினேன். அவை வேறொன்றின் கீழ் வருகின்றன. கலசங்கள் ஊற்றப்படுதலும் எக்காலங்கள் ஊற்றப்படுதலும் நாம் அவை அனைத்தையுமே ஒன்றாக எடுத்து அவைகளை ஒன்றாக இணைப்போம். மேற்கோள், இதை அறியாமல் இருக்கிறாய் என்கின்ற செய்தி 1965. வாதைகளையும் முத்திரைகளையும் 7 இடி முழக்கங்களையும் திறக்க நமக்கு நேரம் வரும் வரைக்கும் காத்திருங்கள். மேற்கோள், தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக அவருக்கு ஒரு சேவை செய்தல் 1965. ஆகவே நாங்கள் முயற்சித்திருக்கிறோம். 7 கடைசி கலசங்களை பொருளாக கொண்டு பேச ஏறக்குறைய 10 நாள் கூட்டங்கள் ஒழுங்கு செய்ய திரும்பி வந்தேன். ஏனெனில் அந்த கலசங்களின் இடையே எக்காலங்கள் இருக்கின்றன. 7 எக்காலங்களை குறித்து நான் பேச இருந்தபோது நான் அவைகளை கலசங்களோடும் வாதைகளோடும் இணைத்து கூறுவேன் என்று உங்களிடம் கூறியிருந்தேன். மேற்கோள், இப்பொல்லாத பிரபஞ்சத்தின் தேவன் 1965 வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி 7 கலசங்களை பற்றியும் 7 எக்காலங்களை பற்றியும் 7 இடி முழக்கங்களை பற்றியும் உங்களுக்கு போதிக்கும் நோக்கத்துடன் இங்கு வந்திருக்கிறேன். அதை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அதற்கென போதிய இட வசதி உள்ள ஒரு இடத்தை நாம் இங்கோ அல்லது நியூ அல்பேனியில் உள்ள லூயிவில்லிலோ எடுத்து செல்வோம். அல்லது இதற்கென ஒரு பெரிய கூடாரத்தை அமைத்து கொண்டு அங்கு கர்த்தர் நம்மை நடத்துகிற வரையிலும் தங்கியிருந்து அவற்றை கேட்போம். மேற்கோள், கிறிஸ்து தம்முடைய சொந்த வார்த்தையில் வெளிப்படுகிறார் 1965. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் 7 கலசங்களின் ரகசியங்களை திறந்து பயங்கரமான காரியங்களை காண்பிக்கும் போது சற்று கழித்து பின்னர் மனிதன் பைத்திய நிலைமை அடைவான். அப்பொழுது அவன் எறும்புகளை மலை அளவுக்கு பெரிதாக காண்பதாக கற்பனை செய்து கொள்வான். நீண்ட கூந்தலை கொண்ட வெட்டுக்கிளிகள் பூமியின் மீது தோன்றி கூந்தலை கத்தரித்துள்ள ஸ்திரீகளை துன்பப்படுத்தும். அவைகளுக்கு ஸ்திரீகளைப் போல் நீண்ட கூந்தல் தொங்கிக் கொண்டிருக்கும். அவைகளுக்கு சிங்கத்தைப் போல் நீண்ட பற்களும் அவைகளின் வாலில் தேள்களைப் போல் கொடுக்கும் இருக்கும். அவை மனிதரை இப்பூமியில் வேதனைப்படுத்தும். மேற்கோள், சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி 1965. நாம் எல்லோரும் ஓரிடத்தில் ஒன்று கூடி 7 வாதைகள் 7 கலசங்கள் எக்காலங்கள் போன்றவைகளில் பேரில் பிரசங்கம் செய்யக்கூடிய தருணத்தை ஆவலாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவை அனைத்தும் ஒரு கொத்தாக அமைந்துள்ளன. சகோதரன் பிரென்னாம் அந்த கலசங்களை வெளிப்படுத்தவில்லை என்று நான் கூறுகிறேன். அவர் அவற்றை வெளிப்படுத்தினார் என்று யாராகிலும் எனக்கு காட்ட முடியுமா? இல்லை. இந்த கலசங்களும் மற்றும் வாதைகளும் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் அந்த மோசே மற்றும் எலியாவின் ஊழியத்தின் கீழாக சம்பவிக்கின்ற ரூபகாரங்களாக இருக்கின்றன. சகோதரன் பிரென்னாமுக்கு கலசங்களோடு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. அவர் அதை ஒருபோதும் வெளிப்படுத்தினதில்லை. அவர் அந்த கலசங்களை வெளிப்படுத்தினார் என்று யாராவது உரிமை கோருவார்கள் என்றால் அது ஒரு பொய்யான உரிமை கோருதலாக இருக்கிறது. இது ஒரு வேத புரட்டு என்று, இது அந்தி கிறிஸ்துவினால் உண்டானது என்றும் நான் அறிவிக்கிறேன். இப்பொழுது எக்காலங்களை குறித்து பார்ப்போம். எக்காலங்களை பிரசங்கிப்பதை குறித்தால் நான் சகோதரன் பிரென்னாமை மறுபடியும் அந்த 7 எக்காலங்கள் பொருளின் பேரில் பேச அனுமதிக்கிறேன். மேற்கோள்,
எக்கால பண்டிகை 1964. இந்த 7 எக்காலங்கள் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமே. இது இஸ்ரவேலர் ஒன்று சேர்வதாகும். மேற்கோள்: எக்கால பண்டிகை 1964. இப்பொழுது கவனியுங்கள், அவர்களை ஒன்று கூட்டுவதற்கே எக்காலம் ஊதப்பட்டது. அவர்கள் உண்மையான பாவ நிவர்த்தியை புறக்கணித்தனர். எக்காலங்களுக்கும் நமக்கும், அதாவது புறஜாதிகள், சம்பந்தமில்லை. எக்காலங்களுக்கும் நமக்கும் புறஜாதிகள் சம்பந்தமில்லை. இந்த 7 எக்காலங்கள் இந்த சபைக்கும் இந்த காலத்துக்கும் பொருத்தமல்லாததன் காரணம் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமே. எக்காலம் என்பது இஸ்ரவேல் ஒன்று கூடுதல். இஸ்ரவேலரை ஒன்று கூட்டவே இந்த எக்காலம். அந்த எக்காலங்கள் என்பது நமக்கு ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அவைகள் எல்லாம் 6வது முத்திரையின் கீழாக முழங்கின. பரிசுத்த ஆவியானவர் ஏன் என்னை அதை குறித்து பேச அனுமதிக்கவில்லை என்று நீங்கள் பாருங்கள். அந்த 2 தீர்க்கதரிசிகளும் யூதர்களை யூத மார்க்கத்திலிருந்து பாவ நிவாரணமாகிய கிறிஸ்துவிடம் அழைப்பது போல் இஸ்ரவேலருக்கு எக்காலம் முழங்கிவிட்டது. அவர்களுடைய 2 தீர்க்கதரிசிகளும் தோன்றுவதற்கு ஆயத்தமாயுள்ளனர். இஸ்ரவேலருக்கு எக்காலம் முழங்கிவிட்டது. அவர்களுடைய 2 தீர்க்கதரிசிகளும் தோன்றுவதற்கு ஆயத்தமாயுள்ளனர். மேற்கோள்: உன்னுடைய நாளையும் அதன் செய்தியையும் அடையாளம் கண்டு கொள்ளுதல். 1964. 7 எக்காலங்களும் 6வது முத்திரையின் கீழாக ஊதப்பட்டன. மேற்கோள்: தானியேலுக்கான காபிரியேலின் அறிவுரைகள். 1961. அந்த 7 எக்காலங்களும் சரியாக இங்கே தானியேலின் 70வது வாரத்தில் சம்பவிக்கின்றன. மேற்கோள்: எக்கால பண்டிகை 1964. சில நாட்களாக நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் காணப்படும் 7 எக்காலங்களை குறித்து பேச வேண்டுமென்று மனதில் எண்ணியிருந்தேன். ஆனால் இம்முறை அதை குறித்து பேசாததன் உண்மையான காரணத்தை உங்களிடம் எடுத்துரைக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து இம்முறை பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை அனுமதிக்காததே அதன் காரணம். மேற்கோள்: எக்கால பண்டிகை 1964. நான் 7 எக்காலங்களை குறித்து பிரசங்கிக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்தபோது நான் அறைக்குள் சென்று அதை புரிந்து கொள்ள முற்பட்டது. ஏனென்று வியந்தபோது அங்கு பரிசுத்த ஆவியானவர் அதை திறந்து, இந்த நேரத்தில் சபைக்கு அது உபயோகமல்ல, ஏனெனில் அதற்கும் சபைக்கும் எவ்வித தொடர்புமில்லை என்பதை காண்பித்தார். மேற்கோள்: இப்பொல்லாத பிரபஞ்சத்தின் தேவன் 1965. வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி 7 கலசங்களை பற்றியும் 7 எக்காலங்களை பற்றியும் 7 இடி முழக்கங்களை பற்றியும் உங்களுக்கு போதிக்கும் நோக்கத்துடன் இங்கு வந்திருக்கிறேன். அதை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அதற்கென போதிய இடவசதி உள்ள ஒரு இடத்தை நாம் இங்கோ அல்லது நியூ அல்பேனியில் உள்ள லூயிவில்லிலோ எடுத்து செய்வோம். அல்லது இதற்கென ஒரு பெரிய கூடாரத்தை அமைத்து கொண்டு அங்கு கர்த்தர் நம்மை நடத்துகிற வரையிலும் தங்கியிருந்து அவற்றை கேட்போம். மேற்கோள்: சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி. 1965. நாம் எல்லோரும் ஓரிடத்தில் ஒன்று கூடி 7 வாதைகள், 7 கலசங்கள், எக்காலங்கள் போன்றவைகளின் பேரில் பிரசங்கம் செய்யக்கூடிய தருணத்தை ஆவலாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவை அனைத்தும் ஒரு கொத்தாக அமைந்துள்ளன. மேற்கோள்: இதை அறியாமல் இருக்கிறாய். 1965. வாதைகளையும் முத்திரைகளையும் 7 இடி முழக்கங்களையும் திறக்க நமக்கு நேரம் வரும் வரைக்கும் காத்திருங்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகளும் மற்றும் போதகர்களும் வில்லியம் மரியன் பிரென்னாம் எக்காலங்களை பிரசங்கித்தார் என்று கூறுகிறார்கள். அவர்கள் தங்களை அறியாமலும் தேவனிடத்திலிருந்து கட்டளை பெறாமலும் அப்படி செய்கிறார்கள். சகோதரன் பிரென்னாம் எக்காலங்களின் பேரில் பிரசங்கிக்கும்படியாக ஆவலோடு காத்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் ஒருபோதும் அதை செய்யவில்லை. சகோதரன் பிரென்னாம் புறஜாதி லவோதிக்கியா சபையின் தூதனே அன்றி இஸ்ரவேலுக்கான தூதன் அல்ல. எக்காலங்களுக்கு புறஜாதி சபையோடு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அது இஸ்ரவேலுக்குரியது. அது தானியேலின் 70வது வாரத்தில் யூதர்களின் காலத்தில் சம்பவிக்கிறது. இஸ்ரவேல் தன்னுடைய சொந்த தீர்க்கதரிசிகளை பெற்றிருக்கிறாள்.
மோசேயும் எலியாவும் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். சகோதரன் பிரென்னாம் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 2இல் இருக்கிற 7 எக்காலங்களை ஊதுகிற தூதர்களில் ஒருவர் அல்ல. அவரால் 7 எக்காலங்களை திறக்க முடியவில்லை. சகோதரன் பிரென்னாம் எக்காலங்களை பிரசங்கிக்கவில்லை. அவை மோசேக்கும் எலியாவுக்கும் உரியது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம். எக்காலங்கள் 6வது முத்திரையின் கீழாக மர்மமான முறையில் பிரசங்கிக்கப்பட்டிருந்தும் கூட பரிசுத்த ஆவியானவர் எக்காலங்களை ஒரு பேசும் பொருளாக எடுத்துக்கொள்ள அவரை அனுமதிக்கவில்லை. எக்காலங்கள் கடைசி கால செய்தியை புறக்கணித்த காரணத்துக்காக புறஜாதிகளுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருவதோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறது. 7 எக்காலங்களை ஊதுகிற தூதர்கள் மோசேயையும் எலியாவையும் சேர்ந்தவர்கள். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் மற்றும் வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம். 7 எக்காலங்களும் முழு உலகத்தையும் ஜெயம் கொள்ளுகிறது. அது பிரசங்கிப்பதற்கான ஒன்று அல்ல, அது ரூபகாரப்படுத்தத்தக்கதான ஒன்று. இந்த காரணத்தினால்தான் வில்லியம் பிரென்னாமால் அதை பிரசங்கிக்க கூடாமல் போயிற்று. அது 6வது முத்திரையின் கீழாக மர்மமான முறையில் பிரசங்கிக்கப்பட்டது. 6வது முத்திரை என்பது நியாய தீர்ப்பின் வெளிப்படுத்தலாயிருக்கிறது. அடுத்து சர்ப்பத்தின் அடிச்சுவடை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். சர்ப்பத்தின் அடிச்சுவடு என்கின்ற செய்தியை சகோதரன் பிரென்னாம் பிரசங்கித்தார் என்று உரிமை கோரப்பட்டது. சகோதரன் பிரென்னாம் அந்த செய்தியை பிரசங்கித்தாரா? பிரசங்கித்திருந்தால் எப்பொழுது அதை பிரசங்கித்தார்? சர்ப்பத்தின் அடிச்சுவடு என்ற செய்தியை அவர் பிரசங்கித்தார் என்று உரிமை கோருகிற எவருக்கும் அதை நிரூபிக்கத்தக்கதாக அவர்களுக்கு எந்த ஒரு ஆதார வேத வசனமோ அல்லது நேரடியான வில்லியம் மரியன் பிரென்னாமின் மேற்கோளோ இல்லை. சகோதரன் பிரென்னாம் சர்ப்பத்தின் அடிச்சுவடு என்கின்ற செய்தியை பிரசங்கிக்கவில்லை என்பதை நிரூபிப்பதற்கான மேற்கோள்கள். மேற்கோள்: மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமை 1965. சர்ப்பத்தின் வித்தின் செய்தியை குறித்து நான் வீடு திரும்பி கர்த்தருக்கு சித்தமானால் இந்நாட்களில் ஒன்றில் ஜெஃபர்சன்வில்லில் 6 மணி நேரம் செய்தி ஒன்றை அளித்து இதை தெளிவாக்க விரும்புகிறேன். நாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள அது சரியான முறையில் அமைந்திருக்கும். அது கர்த்தர் உரைக்கிறதாவது. மேற்கோள்: தேவனுடைய சித்தமாய் இல்லாதிருக்க அவருக்கு ஒரு சேவை செய்தல் 1965. நான் கூடாரத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். அது சுமார் ஒரு நீண்ட 4 மணி நேர செய்தியாயிருக்கும். மேலும் என்னுடைய பொருள் என்னவென்றால், ஒரு சர்ப்பத்தின் அடிச்சுவடின் மூலமாக ஆதியில் இருந்த அந்த மிருகம் மறுபடியும் முடிவிலே இருக்கும் அந்த மிருகம். நான் என் வேத வாக்கியங்களை எல்லாம் ஆயத்தமாக வைத்திருக்கிறேன். ஆதியிலே இருந்த அந்த மிருகம் அவன் ஏதேன் தோட்டத்திலே இருந்த மிருகமாயிருந்தான். அவன் முடிவிலும் மிருகமாக இருக்கிறான். மேலும் அவன் ஒரு பக்தியுள்ளவன் என்றும் ஒரு ஸ்தாபனம் என்றும் சரியாக அந்த அடிச்சுவட்டில் தொடர்ந்து வருகிறான் என்றும் நிரூபிப்பேன். 1965 அவர் இந்த செய்தியை பிரசங்கிப்பதற்காக கூடாரத்துக்கு போய்கொண்டிருந்தார். மேற்கோள்: நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ காண்கின்றேன். 1965. விரைவில் சர்ப்பத்தின் அடிச்சுவடு என்னும் செய்தியை கூடாரத்தில் பிரசங்கிக்க விரும்புகிறேன். துவக்கத்தில் மிருகமும் முடிவில் மிருகமும். மேற்கோள்: தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தலம். சர்ப்பத்தின் அடிச்சுவடு என்னும் செய்தியை நீங்கள் கேட்கும் வரை பொறுத்திருங்கள். மேற்கோள்: தற்கால நிகழ்ச்சிகள் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் தெளிவாக்கப்படுகின்றன. 1965. நான் இதை மற்ற மனுஷருடைய கூட்டத்தில் பேசுவதில்லை. நான் சர்ப்பத்தின் அடிச்சுவடு பாதை என்பதை பிரசங்கிக்கப் போகிறேன். நீங்கள் ஒளிநாடாக்களை எடுப்பீர்களானால் இதை கேளுங்கள். மேற்கோள்: வழிநடத்தும் தன்மை 1965. சர்ப்பத்தின் அடிச்சுவடு என்னும் செய்தியை நான் வீடு திரும்பும்போது ஒளிப்பதிவு செய்ய எத்தனித்துள்ளேன். அந்த ஒளிநாடாவை நீங்கள் வாங்கி கேட்பீர்களானால் அது எங்குள்ளதென்றும் அது எங்கு முடிவடைகிறது என்றும் நீங்கள் அறியலாம். கர்த்தருக்கு சித்தமானால் அதை பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். அது 4 மணி நேரம் பிடிக்கும். நீங்கள் அந்த தேதியை கவனித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். 18 டிசம்பர் 1965 அன்று அவர் அந்த
விபத்தை சந்திப்பதற்கு முன்பாக 12 டிசம்பர் 1965 அன்று ராபோஜனம் என்கின்ற தன்னுடைய கடைசி செய்தியை பிரசங்கித்தார். அந்த விபத்தின் விளைவாக அவர் கர்த்தரோடு இருக்கும்படியாக கடந்து செல்ல வேண்டியதாயிருந்தது. அப்படியென்றால் எப்பொழுது அவர் சர்ப்பத்தின் அடிச்சுவடு என்கின்ற அந்த செய்தியை பிரசங்கித்தார் என்கின்ற கேள்வியை நான் உங்களிடம் கேட்கிறேன். அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, எந்த நிருபமும் இல்லை. ஆகவே சகோதரன் பிரண்ணாம் சர்ப்பத்தின் அடிச்சுவடு என்ற செய்தியை பிரசங்கித்தார் என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அது அவருடைய சொந்த வார்த்தைகள் மூலம் தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. அதாவது சகோதரன் பிரண்ணாம் ஒருபோதும் இந்த சர்ப்பத்தின் அடிச்சுவடு என்கின்ற செய்தியை பிரசங்கிக்கவில்லை என்பது. அவர் அதை பிரசங்கிக்க வேண்டுமென்று தன் மனதில் எண்ணியிருந்தார். ஆனால் அவர் ஒருபோதும் அதற்கு செல்லவில்லை. சகோதரன் பிரண்ணாம் சர்ப்பத்தின் அடிச்சுவடை வெளிப்படுத்தினார் என்று யாராகிலும் உரிமை கோரினால் அவர்கள் பொய்யான உரிமை கோருதலை செய்கிறார்கள். யாராகிலும் அவர் எப்பொழுது அந்த செய்தியை பிரசங்கித்தார் என்று கூற முடியுமா? ஒருவரும் இல்லை. சர்ப்பத்தின் அடிச்சுவடு என்ற செய்தியை அவர் பிரசங்கித்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆகையால் அவர் அப்படி செய்தார் என்று யூகிப்பது என்பது வேத புரட்டான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்பொழுது 7 இடிகள் என்கின்ற காரியத்தை குறித்து பார்ப்போம். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. வில்லியம் பிரண்ணாம் 7 இடிகளை வெளிப்படுத்தினார் என்று உரிமை கோரப்படுகிறது. வில்லியம் பிரண்ணாம் என்பவர் 7ஆம் தூதன் அல்லது லவோதிக்கேயா சபை காலத்தின் செய்தியாளன். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் 7வது முத்திரை வில்லியம் பிரண்ணாமால் திறக்கப்படவில்லை என்பதை நான் இங்கே வேத வசன பூர்வமாக அறிவிக்கிறேன். 7வது முத்திரை அவரால் திறக்கப்படவில்லை என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக நான் அவரையே மீண்டும் பேச வைக்கின்றேன். மேற்கோள்: அவருடைய வார்த்தையை நிரூபித்தல் 1964. 7ஆம் தூதன் 6 முத்திரைகளின் இரகசியத்தை திறந்து வெளிப்படுத்த வேண்டியவனாயிருக்கிறான். மேற்கோள்: வருங்கால இருப்பிடம் 1964. அவர் 6 முத்திரைகளை திறந்தபோது டூசானில் ஏற்பட்ட சிறிய சத்தத்தை பெரிய காரியமாக நினைக்கிறீர்கள். மேற்கோள்: எக்கால பண்டிகை 1964. அந்த 7ஆம் முத்திரை இன்னும் திறக்கப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், அது அவருடைய வருகை. மேற்கோள்: இப்பொழுது காவலில் உள்ள ஆத்துமாக்கள் 1963. 7வது முத்திரை திறக்கப்பட ஆயத்தமாயிருந்தபோது ஆட்டுக்குட்டியானவர் தமது புத்தகத்தை கையில் எடுத்தார். 6ஆம் முத்திரை. அவர் நம்மிடமிருந்து 7ஆம் முத்திரையின் இரகசியத்தை மறைத்து விட்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் அதை செய்யவில்லை. மேற்கோள்: காவலில் உள்ள ஆத்துமாக்கள். 7 முத்திரைகளும் வெளிப்பட்டு முடிந்துவிட்டன என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அந்த 7 வெளிப்பட்ட சத்தியங்கள், அவைகளில் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள அவர் அனுமதிக்கவில்லை. 7வது முத்திரை அவர் அனுமதிக்கவில்லை. வில்லியம் மரியன் பிரண்ணாம் 6 முத்திரைகளை திறந்தார் என்று நான் சொல்கிறேன். அந்த 7வது அவரிடம் மறைக்கப்பட்டு விட்டது. அவர் அதை அறியவில்லை. அவர் என்ன சொன்னார் என்பதை மறுபடியும் கேளுங்கள். மேற்கோள்: 7ஆம் முத்திரை 1963. சபினோ கான்யாமிலும் அவர் இதுதான் 3ஆம் இழுப்பு என்றார். அதனுடன் 3 மகத்தான காரியங்கள் சம்பந்தப்பட்டுள்ளன. அவைகளில் ஒன்று எனக்கு இன்று அல்லது நேற்று வெளிப்பட்டது, மற்றொன்று இன்றைக்கு வெளியானது, 3வது என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏனெனில் அதுதான் அறியாத மொழியில் எழுதப்பட்டிருந்தது. மேற்கோள்: 7ஆம் முத்திரை 1963. அவர் 6 முத்திரைகள் என்னவென்பதை வெளிப்படுத்தினார். ஆனால் 7ஆம் முத்திரை குறித்து அவர் ஒன்றும் கூறவில்லை. முடிவின் காலத்தில் முத்திரை தொடங்கும் போது நாம் அதை அறிந்து கொள்ளும் முன்பாக அது பரிபூரண இரகசியமாயிருக்கும் என்று வேதம் கூறுகிறது. மேற்கோள்: 7ஆம் முத்திரை 1963. இப்பொழுது கவனியுங்கள். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நான் சத்தியத்தை உங்களுக்கு எடுத்துரைத்தேன். அவை யாவையும் பரிசுத்த ஆவியினால் நான் பகுத்தறிந்தேன். அவை ஒவ்வொன்றும் வேதத்தில் தங்கள் தங்கள் இடத்திற்கு சரியாக பொருத்தப்பட்டன.
ஆனால் இந்த முத்திரையின் கீழ் அடங்கியிருக்கும் அந்த மகத்தான ரகசியம் என்னவென்பது எனக்கு தெரியாது. அது என்ன கூறியது என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் பார்த்தது அந்த 7 இடிகள் ஒன்றுக்கொன்று அருகாமையில் இருந்து கொண்டு 7 வித்தியாசமான சமயங்களில் முழங்கி நான் கண்டவற்றை வெளிப்படுத்தினது என்பதை மாத்திரம் நான் அறிவேன். மேற்கோள்: 7ஆம் முத்திரை, 1963. அந்த முத்திரையின் ஒரு ரகசியம் என்னவெனில், அது மாத்திரம் வெளிப்படாததன் காரணம் 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கினதினாலேயே. அங்கே அது பரிபூரணமாய் உள்ளதா? ஆனால் யாருக்கும் அதை குறித்து ஒன்றுமே தெரியவில்லை. அது எழுதப்படவில்லை. மேற்கோள்: 7ஆம் முத்திரை, 1963. இப்பொழுது 7ஆம் முத்திரை திறக்கப்படும் போது அதில் 3 வித ரகசியங்கள் அடங்கியிருக்கின்றன என்பதை கவனித்தீர்களா? இதை குறித்து நான் பேசுவேன். ஏற்கனவே நான் பேசியுள்ளேன். அதுதான் 7 இடி முழக்கங்களின் ரகசியமாகும். பரலோகத்திலுள்ள 7 இடிகள் அந்த ரகசியத்தை வெளியரங்கமாக்கும். அது கிறிஸ்துவின் வருகையின் போது அது இருக்கும். ஏனெனில் அவர் எப்பொழுது வருவார் என்பதை யாரும் அறியார் என்று இயேசுதாமே கூறியுள்ளார். யூதர்கள் அவரிடம் அதை கேட்டபோது, நீங்கள் கவனித்தீர்களா? நாம் 6 முத்திரைகளை மத்தேயு 24ஆம் அதிகாரத்துடன் ஒப்பிட்டு பார்த்தபோது 7ஆம் முத்திரை விடப்பட்டதை நாம் கண்டோம். ஏனெனில் அவர் வரும் நாளிகையாவது தேவன் மாத்திரமே அறிவார் என்றும் பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள் என்றும் இயேசு கூறினார். ஆகவே அது எழுதப்படாமல் இருப்பதில் வியப்பொன்றுமில்லை. ஆகவே அவர்கள் ஒன்றும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டனர். அப்பொழுது யாரும் எவ்வித செயல்களும் புரியவில்லை. தேவ தூதர்களும் அதை அறியார்கள். அவர் எப்பொழுது வருவார் என்று யாரும் அறியார். ஆனால் அவர் வரும் சமயத்தில் இந்த 7 இடிகளின் 7 சத்தங்கள் முழங்கி அந்த மகத்தான காரியத்தை வெளிப்படுத்தும். ஆகவே அது என்னவென்று நமக்கு தெரியாது. அந்த நேரம் வரும் வரை அது வெளிப்படாது. ஆனால் அது வெளிப்பட வேண்டிய அந்த நாளில், அந்த நேரத்தில் அது திண்ணமாக வெளிப்படும். மேற்கோள்: 7ஆம் முத்திரை, 1963. நான் இப்பீடத்தில் நின்று கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக நான் இதை குறித்து வெளிப்பாட்டை பெற்றுள்ளேன் என்று உறுதி கூறுகின்றேன். அது 3 பாகங்களாக அமைந்துள்ளது. ஆகவே பிறகு நீங்கள் அதன் ஒரு பாகத்தை வேத ஒத்தாசையை கொண்டு நான் உங்களுக்கு உரைக்கின்றேன். முதலில் அந்த வெளிப்பாடு என்னவென்பதை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். சம்பவிப்பது என்னவெனில், 7 இடி முழக்கங்களை யோவான் கேட்டு அதை எழுத வேண்டும் என்றிருந்த போது அதை எழுத வேண்டாம் என்று கட்டளை பெற்றான் அல்லவா? அவ்வாறு அடுத்தடுத்த முழங்கின 7 இடிகளின் பின்தான் அந்த பரம ரகசியம் அடங்கியுள்ளது. மேற்கோள்: இதை அறியாமல் இருக்கிறாய், 1965. வாதைகளையும் முத்திரைகளையும் 7 இடி முழக்கங்களையும் திறக்க நமக்கு நேரம் வரும் வரைக்கும் காத்திருங்கள். இடிகள் சகோதரன் வில்லியம் பிரணாமால் 1963 வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் அதை அறியவில்லை. 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட பொழுது இடிகள் மறைந்தே இருந்தன. இந்த 4 பொருள்களின் பேரில் சகோதரன் பிரணாம் சொல்ல வேண்டியதை நீங்கள் கேட்டீர்கள். கலசங்கள் வெளிப்படுதல், 7 எக்காலம் வெளிப்படுதல், 7 இடிகள் வெளிப்படுதல், சர்ப்பத்தின் அடிச்சுவடு வெளிப்படுதல். அவர் அவற்றை ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னதை நீங்கள் கேட்டீர்கள். சகோதரன் பிரணாம் கலசங்களையும் எக்காலங்களையும் இடிமுழக்கங்கள் மற்றும் சர்ப்பத்தின் அடிச்சுவடு போன்ற செய்திகளை வெளிப்படுத்தினார் என்று எவராகிலும் உரிமை கோருவார்கள் என்றால் அவர்கள் ஒரு பொய்யனும் அந்தி கிறிஸ்துவுமாயிருக்கிறார்கள். நீயும் உன்னுடைய உபதேசமும் தவறாய் இருக்கிறது. கள்ளத்தீர்க்கதரிசிகள் தேசத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. தீர்க்கதரிசியை தவறாக வியாக்கியானிப்பதன் மூலம் சர்ப்பத்தைப் போலவே நீயும் வார்த்தையை புரட்டுகிறாய். நீ மனம் திரும்பியாக வேண்டும். ஏதேனில் ஏவாளிடத்தில் இதே போன்ற ஒரு செய்தியோடு சென்று தேவன் சொன்னதுண்டோ என்று கேட்ட அதே சர்ப்பத்தைப் போலவே நீயும் இருக்கிறாய். இன்றைக்கு இவர்கள் வில்லியம் பிரணாம் இடிகளை திறந்தார் என்று சொல்வார்கள்.
வில்லியம் பிரென்னாம் 7 எக்காளங்களை அல்லது 7 இடிகளை அல்லது கலசங்களை அல்லது சர்பத்தின் அடிச்சுவடை பிரசங்கிப்பார் என்று தேவன் சொன்னாரா? இல்லை, இவர்கள் ஏதேனில் இருந்த சர்பத்தைப் போலவே இருக்கிறார்கள். இன்றைக்கு வேத புரட்டான அந்தி கிறிஸ்துவின் உபதேசங்களை கொண்டு சர்பங்கள் பிரசங்க பீடங்களின் பின்னால் நின்று கொண்டு உலகம் முழுவதிலும் உள்ள தேவனுடைய ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இதன் மூலம் நான் இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் அம்பலப்படுத்துகிறேன். அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுடைய ஜனங்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவர்களை உபத்திரவ காலத்தினூடாக கொண்டு செல்வார்கள். நீ உன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தமும் கள்ள உபதேசத்தின் நிமித்தமும் மனம் திரும்பியாக வேண்டும். அது உன்னதமான தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களின் ஆத்துமாக்களை பாழாக்கிவிடும். தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை அவசியமாயிருக்கிறது. மேலும் உன்னை அம்பலப்படுத்துவதன் மூலமாக மாத்திரமே அவர்கள் தங்கள் பிழைகளை உணர்ந்து கொண்டு சத்தியத்தின் மூலம் விடுவிக்கப்படுவார்கள். யோவான் 8:32 சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. ஆமேன்.